ஓம் நம சிவாய. உதவி அப்படின்ற பேரை கேட்டதுமே நமக்கு எழக்கூடிய ஒரு உணர்வு ஒரு பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் உதவி அப்படின்ற இந்த வார்த்தைக்கு, இந்த செயலுக்கு நெகட்டிவான நிறைய மீனிங்ஸ் இருக்குது. உதாரணமாக, உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க செய்யக்கூடிய உதவி உங்களை நிறைய நேரத்தில் ஒரு சூழ்ச்சியை உங்களுக்கு உருவாக்கிடும். ஒரு அக்கறை, ஒரு கவனம், ஒரு அன்பு, பாசம் இப்படின்ற பேரில் மற்றவங்க செய்யக்கூடிய உதவி அப்படின்றது உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் வீழ்த்திடும். அதாவது யார் செய்யக்கூடிய உதவி நம்மளை வீழ்த்தும் அப்படின்னா, நமக்கே அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. இவங்க நமக்கு செஞ்சிட்ருக்கிறது சரியான ஒரு பாதை தான், அவங்க காட்டுறாங்களா, சரியான பாதையில் தான் நம்ம போகிறோமா அப்படின்னு. அதாவது நம்ம சூஸ் பண்ணி வச்ச பாதை சரியாக தான் இருக்கும். அவங்க ஹெல்ப் அப்படின்ற பேரில் அவங்களோட ஆணவத்தை காட்டுறது, அவங்களோட பணபலம், அவங்களோட நாலேஜ் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்லேவ் மாதிரி, ஒரு அடிமைத்தனத்தை நமக்குள்ளே புகுத்துகிற ஒரு ஹெல்ப்பும் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை, ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, சொல்லி கொடுக்குறவங்க ரொம்ப நல்ல நண்பர். அதை உங்களால் முடிக்கவே முடியல, லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒர்க்கை உங்களால் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நாள் எடுக்குது அப்படிங்கும்போது அதை செஞ்சு கொடுக்குறவங்களுமே நல்ல மனிதர்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் உன்னால் இதை செய்ய முடியாது, நீ இதுக்கான ஆள் இல்லை, நீ முதல்ல விலகு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அந்த விஷயத்தை செஞ்சு சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷத்தில், உற்சாகத்தில் எல்லாருக்கிட்டே போய் சொல்லுவாங்க, இதை நான் முடிச்சிட்டேன், இவளுக்கு நான் இதை முடிச்சு கொடுத்துட்டேன், இவங்களுக்கு நான் இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மற்றவங்க பார்க்கும்போது, உனக்கு இவ்வளோ பெரிய ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டாங்களா, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் உனக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு மற்றவங்கலாம் பெருமையாக பேசுவாங்க. உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட எண்ணம் ரொம்ப கேவலமாக, ரொம்ப ஒரு மோசமான எண்ணம். ஏன்னா ஒருத்தவங்களால் முடியலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இவங்க ரெடியாக இல்லை, அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க இவங்க ரெடியாக இல்லை, அவங்கள முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த பாய்சனஸான பர்சன் இவங்களோட நாலேஜை இதில் காட்டுவாங்க. ஒருத்தவங்க நாலேஜபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒர்க் ஆட்டிடியூடை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. அவங்களோட மனசு எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ, அவங்கள தாழ்த்தாமல் அந்த விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பர்சன்ஸ் ரொம்பவே கம்மி தான். இந்த மாதிரி உங்களோட பாதைகளை உடைச்சிட்டு அவங்க ஒரு பாதை உங்களுக்கு போட்டு தர்றது, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே அதை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் திரும்ப திரும்ப அது மாதிரி வர நபர்களை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் இதை நம்ம விட்டுட்டு இவங்க சரியான நபர் தான் சொல்லி நம்ம குழப்பிக்காமல் எல்லாத்தையும் எளிமையாக நினச்சிட்டு நம்ம விடும்போது இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமில் போய் நிற்கும். இல்லைனா நம்மளோட தரம் ரொம்பவே குறைஞ்ச போயிடும், அவங்களோட கர்வம் அதிகமாயிரும். அதனால் இந்த மாதிரி நபர்களை வாதாடுறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட போய் என்ன எப்படி இவ்வளோ குறைவாக நினைக்கலாம் அப்படின்னு கேட்குறது. இல்லைனா அவங்க சொன்ன வார்த்தைகளை ஏன் இப்படி பேசுனதுக்கு என்ன காரணம், எதனால் இவ்வளோ பெரிய வார்த்தையை விட்டீங்க, இல்லை உதவின்ற பேரில் ஏன் உங்களோட கண்களில் உதவும் மனப்பான்மை இல்லாமல் ஒரு கர்வம் இருக்குது, அதெல்லாம் போய் நீங்கள் கேட்கணும், சண்டை போடணும்லாம் இல்லை, அவங்கள விட்டு விலகிட்டாலே போதும். இந்த மாதிரி நபர்களை கண்டுபிடிக்க தெரியாதவங்க ரொம்பவே சிரமப்படுவாங்க. இனிமேல் எத்தனை பேர் செய்யக்கூடிய உதவி நிஜமாலே உங்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டுது அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்க. ஓம் நம சிவாய.